கடந்த 3 மாத காலமாக மத்தியிலும் மாநிலத்திலும் அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை நிலவிக் கொண்டு வருகிறது. இதனால் மக்கள் பல தளங்களில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சமீப காலமாக மாணவர்கள் தங்கள் இன உணர்வுகளை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு தளங்களில் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த பிரச்சனைகள் குறித்தும் போராட்டங்கள் குறித்தும் நம்மிடையே பேசுவதற்காக லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மாணவர்கள் ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. தங்களுடைய இன உணர்வுகளை மீட்டெடுக்கிறது, கலாச்சார பெருமைகளை மீட்டெடுக்கிறது போராட்டத்துல ஈடுபட்டிருக்க மாணவர்களை கடந்த 24 மணி நேரமா உண்ணாவிரதம் இருந்து அறவழியில் போராடிய மாணவர்கள் மீது காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. இது மாணவர்கள் மீது அடக்குமுறையை காவல்துறையினர் கையாண்டு இருக்கிறாங்களா? இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அடக்குமுறை என்று இந்த அடக்குமுறை தவறாக நடப்பதற்கு காரணம் ஆட்சி முறை. ஆட்சியில் இல்லை முறை. என்னால் இந்த ஆட்சியின் மீது சொல்லக்கூடிய ஒரே குறை, 2 பேரும் மாநில அரசு மத்திய அரசு 2 பேரும் மாறி 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 குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க மேல நீங்க சொல்றீங்க, இவங்க மேல அவங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இந்த ஜல்லிக்கட்டுடைய மேட்ரு பொங்கலை ஒட்டி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கணும். நான் என்ன சொல்றேன், இப்ப மாணவர்கள் பொங்குகிறார்கள், என் மகன் சிம்பு மற்றவர்கள். ஏன்னா இப்ப நம்ம லட்சிய திமுக சார்பா போய் கரடிக்கல்ல போறான்னா அவனியால்புரத்துல போய் அருவாளை வச்சுட்டு இருக்க ஐயனார் கோயில போய் பூஜை போட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு குரல் கொடுத்துட்டு வந்தேன். அவனியால்புரத்துக்கு போய் அவனி ஆளும் புறத்துக்கு சென்று அறிவாளை, ஆனா ஐயனார் அவர்களே நீ தேட்டி வைத்தது அருவாளை, அரசியலை பேசுகிறேன் அறிவாளே என்று சொல்லிவிட்டு அங்க முழங்க ஆரம்பிச்ச முழக்கம் கரடிக்கல்ல தான் முதல்ல ஜல்லிக்கட்டு நடந்த இடம். அந்த இடத்துல அத்தனை பல்லாயிரக்கணக்கான கிராம மக்களை திரட்டி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற ஊர் மக்களே திரண்டு நின்று போராட்டத்தை நடத்திட்டு வந்தேன். அதெல்லாம் மீறி என்னதான் போராட்டம் நடத்தினாலும் என் மகன் சிலம்பரசன் அவர் தன்னோட ஒரு உணர்வை ஒரு தமிழ் மகனாக, என் மகன் என்பதை மீறி ஒரு தமிழ் மகனாக பெற்றெடுத்த பிள்ளைக்கு சிலப்பதிகாரத்தை வச்சு சிலம்பரசன் பேர் வச்சேன். மகளுக்கு தமிழ் இலக்கியான்னு பேர் வச்சேன். சின்ன பையனுக்கு குரலரசன் பேர் வச்சேன். தான் ஆடாவிட்டாலும் தான் சதா ஆடுன்னு தமிழ்நாட்டோட வரலாற்றுல எந்த ஒரு நடிகன் தன்னுடைய மகனை இந்த அளவுக்கு தமிழ் உணர்வோடு ஊட்டி வளர்த்து அதான் சிலம்பரசன் சொன்னான். ஏன் இதுக்கெல்லாம் நான் குரல் கொடுக்குறேன்னா, எங்க அப்பா என்னை கூப்பிட்டு தமிழன்னா இவன் தான்டா, தமிழனோட பண்பாடுனா இதான்டா, தமிழனுக்குன்னா இதான்டா தனித்தன்மை, எல்லாத்தையும் எனக்கு சொன்னதுனால இந்த தமிழ் உணர்வோடு அப்படின்னா அதை தான் சொல்றேன். பிள்ளைங்களை ஊட்டியில படிக்க வச்சா போறாது, தமிழை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். ஊட்டி வளர்த்துருக்கேன். வளர்த்ததுனாலதான் என் பையன் ஹின்ஸ் எல்லாம் பேசுறான், மணிக்கணக்கில் பேசினாலும் மணியா பேசுறான். என்ன காரணம்? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தமிழை ஊட்டி ஊட்டி வளர்த்து கொடுத்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து நடிச்ச படம் உறவி காத்த கிளினாலும் உறவி காத்த கிளி, மைதல் இன்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் கல்யாணி, சம்சார சங்கீதம், எங்க வீட்டிலும் பெற்றெடுத்து எல்லா படத்திலையும் பக்கம் பக்கமா நீட்டு நீளமா வசனம் பேசின வசனம்லாம் சிலம்பரசன் நீளம். அது இல்ல ஜாலம். வாழ்க்கையில ராஜேந்தர் இதை இப்ப பேசுறேன். இப்ப இங்க பேசுறதுக்கு என்ன உணர்வு? தமிழ் இன உணர்வு. ஏன் இன்னைக்கு நான் பேசணும்? பேசாம இருக்கலாம்ல. இன்னைக்கு எம்ஜிஆர் அண்ணா பொன்மன செம்மல் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் மாசறு செல்வம் அவருடைய பிறந்த நாள், நூற்றாண்டு விழா, 100 ஆண்டுகள் ஆனால் கூட ஒரு நூலிழை கூட புகழ் குறையாத ஒரு பொன்மன செம்மல், நூலிழை கூட புகழ் குறையாத ஒரு புரட்சி மன்னன். ஆம், எங்களுக்கெல்லாம் அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி எனக்கு வழிகாட்டிய அண்ணன். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அவர்களை அடையாளம் காட்டிய கலை வண்ணன், பொன்வண்ணன், மக்கள் திலகம். 100 ஆண்டு காலம், 100 வருஷம் அவருடைய சிலைக்கு காலில் போய் மாலை போட்டு அங்கேயும் பத்திரிகையாளர்கள் மீடியாவை சந்திச்சுட்டு மாணவ செல்வங்கள் இந்த அலங்காநல்லூர்ல விடிய விடிய போற ஒரு விடியலுக்காக போராடிய மாணவ செல்வங்கள் அவர்கள் தான் இந்த தமிழினத்தின் புதையல். எங்க இருந்து இந்த உணர்வு தூண்டப்பட்டது சொல்றான். ஒரு சிம்பு என்ற ஒரு இளைஞன், ஒரு கலைஞன், தமிழ் இளைஞன், தமிழ் கலைஞன், தன்மான சிங்கம், ஒரு தமிழ் மகன், ஈன்றெடுத்த தமிழ் மகன், தமிழ் கடவுளின் பேரை சொல்லி எங்க வீட்டு வேலைன்னு சின்ன வயசுல கையில வேலை கொடுத்து ஆட சொன்னேன், பாட சொன்னேன். அந்த தமிழ் கடவுள் முருகன் பேரை சொல்லி எங்க வீட்டு வேலன் படம் எடுத்த சரவண்ணா
தமிழென்று நான் என்று சொல்லடா அப்படின்னு தமிழன்னு நான் சொல்லுடா. கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டான முருக. கருப்பசாமியை காட்டுவான், கருப்பசாமியை காட்டுவான் என் பையன். இந்த மண்ணோடைய மாவீரனா உணர்வு, அந்த உணர்வு அப்படி ஊட்டப்பட்ட அந்த அவன் காட்டின இதுல இன்னைக்கு மாணவ சிங்கங்கள் பொங்கி எடுறாங்க. எதுக்கு பொங்கி எடுந்தாங்க? இந்த காவல்துறையை பார்த்து கேட்டாங்களா? என் பையன் கேட்டானா, நானும் கூட கேட்கிறேன். காவல்துறை போட்டிருப்பது காக்கி சட்டை. கன்னி தமிழுக்காக இன மானத்துக்காக போராடுவது எங்களது பாக்கி சட்டை. எங்களுடைய இன மானத்தை, எங்களுடைய பாரம்பரியத்தை, எங்கள் வீர விளையாட்டை தடை செய்வதற்கு யார்? கேட்டு போட்டோம் கருப்பு சட்டை. இந்த ஆட்சியாளர்கள் மீது நாங்கள் அணிந்த வெறுப்பு சட்டை. தமிழ் இனம் என்பது எங்களுக்கு இந்த விளையாட்டு ஓராண்டு ஈராண்டு அல்ல. இயேசு கிறிஸ்து எல்லாம் பிறப்பதற்கு முன்பே கல் தோன்றி முள் தோன்றா காலத்தே தோன்றிய தமிழ் மொழி, தொன்மை வாய்ந்த மொழி, பண்டை மொழி, பழமொழி, சீர்கிழமை வாய்ந்த மொழி, என்றைக்கும் அழிக்க முடியா மொழி. என் அன்னை மொழி அமுத மொழி, என் அடுக்கு மொழி. பேசுவேன், துண்டு சீட்டு கூட இல்லாம பேசுறேன். மைக்கே பிடிக்க முடியாம மைக்க பார்த்த திணறவங்க எல்லாமே அரசியல் பண்ணும்போது அரசியல்வாதியா பேசல. உண்மை தமிழனா, பச்சை தமிழனா, பண்பாட்டை காப்பாத்துற தமிழனா, கலாச்சாரத்தை கட்டி காக்கும் தமிழனா, துணிச்சல் உள்ள தமிழனா, தொடை நெடுங்காத தமிழனா, தொன்மை வாய்ந்த தமிழனா, தொலைநோக்கு சிந்தனை உள்ள தமிழனா, பெத்தெடுத்த புள்ள சிம்பு. தமிழனமே நம்பு, தமிழுக்காக என் குடும்பம் குரல் கொடுக்கும். போராட்டம் வீட்டு வாசல்ல 10 நிமிஷம் நிப்பனதும் ஆந்திரால இருந்தா கூட தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் என்று என் மகள் தமிழ் இலக்கிய ஓடி வந்தாலே தமிழ் மகள். மாணவ சிங்கங்கள் அடிக்கிறான், துடிச்சு போப்பா அப்படின்னு போய் குடு குரல் என்று சொல்கிறான் என் மகன் குரல். மெரினா பீச்சில் நியூஸ் 7ல தான்ப்பா ராத்திரி முழுக்க கட்டுறாங்க உணர்வோட. நம்ம அடங்காநல்லூர் மக்கள் போராடுறாங்கப்பா. அந்த மக்களுக்கு சோறு வாங்கி கொடுக்கறது கூட யாரும் இல்லை. பொங்கலை தடுக்கிறான். போராடுற மக்களோட பொங்கலை தடுக்க காவல்துறை அடக்குமுறை. என் தமிழ் கூட பெண்கள் நாங்கள் பொங்கல் வைக்க கூடாதா? நாங்கள் பொங்க கூடாதா? நாங்கள் மாடு பிடிக்க கூடாது, பரவாயில்லை. ஆனா அந்த அலங்காநல்லூர் வாசல் வழி ஒரு 5 மாட்டை விடுறாசா. விடணுன்றதான் 2 வருஷமா விடல. நான் ஊர்லாம் நல்லா இல்லை, விட்டாதான் நாடு நல்லா இருக்கும். ஐதீகன்னு சொன்னா உட மறுக்குறீங்க. அப்ப நாடு நாசமா போகணும், நாடு ஆகணும் நாசம். திட்டம் போடுறீங்களா? நான் கேட்கிறேன், ஏன் போய் நின்னா? எதுக்காக நின்னா? நான்லாம் சும்மா இந்த பசுமாட்டை பிடிச்சிட்டு பசுமாட்டை பிடிக்கிறது வந்து மாடு அடக்கிறதா? அது மஞ்சு விரட்டா? ஒரு பசுமாட்டோட கண்ணுக்குட்டி பிடிச்சி கழுத்தை தள்ளுறது, இந்த வேஷம் போடுறதுலாம் டி ராஜேந்திரன் வர மாட்டேன். சும்மா மக்களை ஏமாத்துறது கோஷம் போடுறதுக்கு ராஜேந்திரன் வர மாட்டேன். அப்ப சினிமாவில் கூட ஒரு டம்மி காலமாட்டை செஞ்சுட்டு கொம்பு பிடிச்சிட்டு அடக்கிற மாதிரி நாங்க நடிக்க வந்தவங்க அல்ல. தமிழினத்துக்காக உண்மையில கோடி பிடிக்க வந்தவங்க, துடிக்க வந்தவங்க. உண்மையில என் தமிழினத்துக்காக ரத்த கண்ணீர் வடிக்க வந்தவன். அதனாலதான் என் பையன் தானாடாட்டம் தசாடும் கொடுத்தான். சிம்பு கேட்ட மாணவர்களும் எல்லா இடத்துலையும் கூண்ணா தானே அடிப்ப. வீட்டு வாசல்ல நின்னா மகாத்மா காந்திக்கு பிறகு எந்த அரசியல் தலைவர் கூட சிந்திக்காத சிந்தனை. அந்த சிந்திச்ச தமிழன் உணர்வை கட்ட. இன்னொன்னு எல்லாரும் பேசுனீங்க, உச்ச நீதிமன்றத்தில் இருந்து தடை, அதை நீக்காம எப்படி நீங்க இதை காட்டுவீங்க, இதை நடத்துவீங்க? ஜல்லிக்கட்டை நான் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தணும் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டேன். என்ன காரணம்? எப்படா இந்த வார்த்தை சொல்லுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு திராவிட ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எப்படா ஆட்சி கவிடும், எப்படா தின்ன காலியாகவும் உட்காரலாம், கையில எடுக்கலாம் வெண்ண அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம். அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. என்ன நான் எதையுமே அறிவுபூர்வமா பேசுவேன், அழுத்தமா பேசுவேன், ஆணித்தரமா பேசுவேன், உறக்க பேசுவேன், உண்மையை பேசுவேன், உற்சாகத்தோட பேசுவேன், உத்வேகத்தோட பேசுவேன். அது டிஆர் என்ன
என்ன தடை போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். ஏன் தடை போட்டாங்க? விலங்குகளை காட்சி பொருளா காட்டுறதுடைய பட்டியல்ல இருந்து காளமாட்டை நீக்கணும். அப்படின்னா ஏன் நீக்க முடியாத மத்திய அரசுக்கு, பிஜேபிக்கு? படாத பாடுபடுத்திருக்கீங்க. என்னுடைய பாரம்பரியமிக்க படாத பாடுபட்டிருக்கிறது என்னுடைய தமிழினத்தின் பாரம்பரியமிக்க பண்டிகை. பாரதிய ஜனதாவே நீ இழந்து விட்டால் தமிழர்களின் நம்பிக்கை. என்ன பீட்டா? தமிழன் போட்டுக்கிட்டே இருப்பான் பாட்டா. உனக்கு பின்பலத்தில் பிரமணிலிருந்து வந்த பீட்டா. வா, தேர்தல் வந்தா கேப்பல்ல ஓட்டா, கையில குடுப்போம் லோட்டா, கையில குடுப்போம் லோட்டா. என்ன தமிழ் என்ன கிள்ளுக்கிறியா? நான் கேட்கிறேன். உச்ச நீதிமன்றத்தில் தடை போட்ட நீக்க முடியாதா? ஏன் டிமானிட்டைசேஷன் பேர்ல கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், கள்ள பணத்தை ஒழிக்கிறேன், நாளுக்கு ஒரு சட்டம் போட்டு ஏடிஎம்ல எல்லாரையும் இலக்க விட்டிய? எத்தனை சட்டம் மாறி மாறி போட்டீங்களா சட்டம்? இதுக்கு மட்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு போட முடியாதா சட்டம்? நடிக்காதீங்க. போடுறது ரெட்ட வேடம், போடுறது ரெட்ட வேடம். டிமானிட்டைசேஷன் மட்டும் சட்டம் அப்பப்ப மாறும், மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பேங்க்ல பிள்ளை எடுக்கலாம், நாளைக்கு பேங்க்ல எடுக்கலாம். பணக்காரன்லாம் ரோட்ல அல்லாட விட்டீங்களே, அதுலயே நாரி கிடக்குது. இப்ப ஜல்லிக்கட்டு மேட்ரு, தமிழனா கிள்ளிக்கிற இவன் அப்படியே குரல் கொடுப்பான், அப்படியே வடிவேல் மாதிரி போயிடுவான்னு. அதெல்லாம் வடிவேலை. குரல் கொடுத்தது இப்ப யார் தெரியுமா? எங்க வீட்டு வேலை. மக்கள் திலகம் நடிச்சது மாட்டுக்கார வேலை. என் மகனை வச்சு நான் எடுத்த படம் எங்க வீட்டு வேலை. வேலை எடுக்க மாட்டான், வேலை கையில பிடிச்சா வேலை. காப்பிட்டான் பத்தியா வேலை. மாட்டுக்கிட்ட கறக்கிறது பாலை நினைக்காத. எங்க கிட்ட ஆட்டக்கூடாது மத்திய அரசு, ஆட்டக்கூடாது வாழை. ஒட்ட நறுக்கிடுவோம், ஒட்ட நடிக்கிடுவோம், ஒருங்க நடிக்கிடுவோம், உறக்க குரல் கொடுத்து நடிக்கிடுவோம், உரிமை குரல் கொடுத்து அடக்கிடுவோம். எழுதி வச்சு அடுத்தவன் எழுதின வசனத்தை பேசுறவனுக்கு தில் இருக்கும் போது சொந்த வசனம், சுய வசனம், சுத்த தமிழ், கத்த தமிழ், என் தாயிடம் இருந்து பெத்த தமிழ், மத்தவங்கிட்ட வரும் மத்த தமிழ். இது சித்தத்தில் உரிய சித்த தமிழ், இது என் ரத்த தமிழ். மத்த மாதிரி வித்த தமிழ் இல்ல, வித்த காற்ற தமிழ். தமிழ் வித்தை கம்பனை கற்றறிந்த தமிழ், இளங்கோவை எடுத்து எடுத்து இயம்பிய தமிழ், வள்ளுவனிடம் இருந்து வாங்கி வந்த தமிழ், சங்கத்தமிழம் சங்கத்தமிழிலிருந்து மீட்டு எடுத்து வந்த சிங்கத்தமிழ், என் இதயத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் தங்கத்தமிழ். அந்த மதுரை சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையில மாணவர்கள் அடிப்பீங்க. அலங்காநல்லூர், அது அடங்காநல்லூர், அது நின்னா பத்தியா? எத்தனை டிவி நீ மூடி மறைச்சாலும் அதை காட்டுறதுக்கு ஒரு தமிழன் இருக்கான்ல. நியூஸ் 7, ஹேட்ஸ் ஆஃப் டு நியூஸ் 7 காட்டுறாங்கல்ல. அந்த அங்க அந்த உண்ணாவிரதம் உட்கார்ந்த மக்களுக்கு சோறு கூட்ட கொடுக்காம தடுக்கிறீங்களே. கைதி பண்ணதை முதல்ல விடுதலை பண்ணும். மாணவன் உணர்வோட போராடுறான். மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவன். ராஜநாகத்தில் படத்தில் வரும். NS மணியை டைரக்ட் பண்ண படம், கன்னடத்தில் புட்டனா டைரக்ட் பண்ண படம், நாகரகாவு படம் தான் தமிழ்ல ராஜராகம். அன்னைக்கு நான் ஸ்டூடெண்ட். மாணவன் நினைச்சா நடத்தி காட்டுவான். அந்த படத்தில் ஒரு பாட்டு அதே தான் இப்ப சொல்றான். மாணவன் தாங்கி பிடித்து விட்டான். உங்களுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்க பல எடுப்பம், பல எடுப்புடி. மாணவன்கிட்ட நடக்காது உங்க கெடுப்புடி, அதெல்லாம் நடக்காது. சிம்பு சொன்னானே, எல்லாரும் இருட்டடிப்பு பண்ணலாம். 5-10க்கு எத்தனை ஐடி நிறுவனங்கள் வாசல திரும்பின்னு இருக்காங்க. உலக அளவத்தில் எங்க இது பண்ணிருக்காங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இத்தனை பேர் கட்சி நடத்துறாங்களே, துணிச்சல் உள்ளவங்களா இருந்தா, தொட நடுங்காதவங்களா இருந்தா, அன்னைக்கு திருச்சியில கொடுத்த பேட்டி, அலங்காநல்லூருக்கு அவனியால்புரத்தில் கொடுத்த பேட்டி, கரட்டிக்கல்ல கொடுத்த பேட்டி, என்ன கொடுத்தேன்? இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினருக்குள்ள ஏன்டா அதிமுக நடுங்குறீங்க? ஏன் நடுங்குறீங்க? ஏன் தொட நடுங்கணும்? கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்து பாராளுமன்றத்தில் மாநிலங்களே 50 உறுப்பினர் கொண்ட ஒரு ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருக்கு. அடுத்த திருத்தமா கேள்வி கேளுங்க. காவேரி மேலாண்மை வரதுக்கு போராடுங்க. ஜல்லிக்கட்டை நீக்கணும்னு போராடுங்க. ஏன் கட்டாசி நிமிஷத்துல இது பண்றீங்க?
நீங்க போனா கூட உங்களை பிரதம மந்திரி சந்திக்க மாட்டேங்கிறாரு, உதவியாளர் சந்திக்க வைக்கிறாங்க. வெக்கமா இல்ல? சுயமரியாதை இல்லை உங்களுக்குலாம்? எப்படி அம்மாவை அப்போலோ ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சுட்டு மத்திய அரசுக்கு சாதகமா மற்ற தீர்மானங்களை இங்க ஓட்டு போட்டீங்க? அம்மானா மாநிலங்களோட அந்த சுயமரியாதை விட்டு கொடுப்பாங்களா? மாநிலங்களோட கௌரவத்தை விட்டு கொடுப்பாங்களா? மாநிலத்தோட தன்மானத்தை விட்டு கொடுப்பாங்களா? காவேரி மாலையன்மை வாரியம் வாங்கி தர வேண்டும் என்று போராடிய கன்னித்தாய், காவிரி தாய், தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த தெய்வத்தாய், அந்த அம்மா வாய் திறக்க முடியாம படுத்துட்டாங்க. மத்திய அரசு சொல்லி முடிச்சிருமா? எல்லா தீர்மானத்திலையும் கையெழுத்து வாங்கிப்பீங்க. காவேரி மேலாண்மை வாக்கணும் நாடாளுமன்ற போராடு. ஏன் முடியல? சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்க ஏன் போராடு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் திமுக இருந்து கேள்வி கேட்பாரு. கேட்ட விதம் திமுகவின் செயல் தலைவர். ஏன் அதுக்கு ஓ நாங்கள்லாம் நம்புறது என்ன? டி ராஜேந்தர் நீ டி ராஜேந்தர் பேசினா பட்டிமன்றம், டிஆர்டி எஸ்டிஆர்டி இருக்கிறது ரசிகர் மன்றம், உனக்கு 88 எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்குது சட்டமன்றம். நட்டுங்க வேணாமா? ஏன் பேச முடியல? ஏன் பேச முடியல? மறைமுக உடன்பாடா? சொல்லணும். மக்கள் சிந்திக்கிறான். மக்களை சந்திக்க முடியுமா? பேசுறல இப்ப பேசுவோம் இல்ல? அலங்காநல்லூர் அடங்காநல்லூர் மக்கள் பொங்கி எழ ஆரம்பிச்சுட்டான். நான் கேட்கிறேன், பன்னீர்செல்வம் நீங்க என்ன, உங்களோட லெவல் என்ன மக்களுக்கு தெரியும். ஜல்லிக்கட்டுக்கு நீங்க ஆதரவு தருவோம், ஏன் கொடுக்குறீங்க அல்வா? ஏன் மதுரைக்கு பக்கத்தில் தான் திருநெல்வேலியிலிருந்து பார்சல் பண்ணிட்டு வரீங்களா அல்வா? கொடுக்காதீங்க அல்வா. ஏன் அடக்குமுறை 144 அலங்காநல்லூர்ல? ஏன் இந்த அடக்குமுறை? இது முறையா? ஏன் என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். ஆக ரெட்ட வேடம். இன்னொன்னு, மத்திய அரசு நினைச்சிருந்தா நாங்க கேட்ட மாதிரி சட்டம் போட்டு இதுக்கு முன்னாடியே பொன்னார் என்ன சொன்னார்? சொன்ன கொள்கைகளை எங்கே போய் நின்னார்? நிக்கல. கேட்ட என்ன சொல்லாரு? எங்க முடியல மன்னிச்சுங்க. ஒரு பக்கம் பொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன பாண்டாங்க இசை. தமிழ்நாட்டு மக்களே இன்னைக்கு பாரதிய ஜனதாவை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் வசை. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, என்னை மன்னிக்க வேண்டும். என்ன மன்னிக்கிறது? பாரதிய ஜனதாவை தமிழ் இனம் மன்னிக்காது, தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சதுக்காக தான் காங்கிரஸை எதிர்த்தேன், கடைசி வரைக்கும் எதிர்த்தேன். மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு எதிர்த்தேன். ஊரா போய் சுத்தினேன். இப்ப இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட வேண்டும் தடை. திரட்டுவோம் தமிழர் படை, போடுவோம் நடை. தடை அதை உடை 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 என்று அணிவோம் கருப்பு உடை. நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் மத்திய அரசு சொல்லியே தீர வேண்டும் விடை. இல்ல கேள்வி கேட்க முடியாம தமிழ்நாட்டில் யார் இருந்தாலும் அப்படியே பின்னி விட்டுருவோம் ஜடை. தொட்ட நடுங்க கூடாது, துட்டுக்கு அரசியல் நடத்தக்கூடாது. தொலைநோக்கு அரசியல் சிந்தனை வேணும், துணிச்சல் வேணும், தன்மான உணர்வு வேணும், தன்னம்பிக்கை வேணும், தெம்பு வேணும், திராணி வேணும், ஒளிபெருக்க பிடிச்சு பேச தெரியணும். சும்மா எழுதி வச்சு படிக்க கூடாது. சார், இந்த பொங்கலுக்கு துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு நடைபெறல. அடுத்த ஆண்டும் இதே நிலை வரக்கூடாது என்பதற்காக மத்திய மாநில அரசுகள் எந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த குரல்ல இவங்க குரல் எழுப்பி நிச்சயமா முதல்ல இந்த காட்சி விலங்கியல் இதுல பண்ணக்கூடாது, காட்சி இதுல பட்டியலிருந்து காலமாட்டை நீக்கணும்னு மத்திய அரசு தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் போடுற வரைக்கும் அவங்களை விடக்கூடாது, போராடணும். நம்மளாம் நாங்களும் டோட்டலாக நான் சிம்பு மன்றம், லட்சிய திமுக மற்றும் தமிழ் உணர்வுள்ள அமைப்புகள், மாணவ அமைப்புகள் எல்லாமும் தொடர்ந்து வலியுறுத்தணும்னா நிச்சயமாக ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், கறக்க வைப்போம். இதெல்லாம் இனிமேலாம் தமிழெல்லாம் உணர்ச்சி இல்லாத பிண்டமாக அடிச்சிடலான்னு நினச்சாங்க, நடக்காது. பொங்கி எழுவோம். இப்படி பொங்கி எழுந்தாலே போகிறோம். இன்னொன்றுங்க,
திமுக, அண்ணா திமுக இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்களோ இல்லை, நடுவில் லட்சிய திமுக பேசுங்க, போராடுவாங்க. இன்னைக்கு முழு நேரம் அரசியல் இறங்கிட்டேன், அதனால போராடுவேன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்களோட எழுச்சி, இந்த எழுச்சி வந்து தமிழகத்தில் உள்ள மற்ற எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மாணவர்கள் குரல் கொடுக்கணும், இதே எழுச்சியோட நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம், நான் மயிலாடுதுறையில் ஏவிசி காலேஜில் படிச்சுட்டு பிஏ படித்தப்போ நான் கல்லூரி மாணவன் வந்து பல போராட்டங்களை சந்தித்தவன். தேசிய உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து விட்ட ஒரு மாணவன் நான். அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போதும் இந்த நாட்டில் மிஸ்ஸா கொடுமையெல்லாம் எதிர்த்து போராடினவனா. நான் மாணவர்கள் போராடணும், மாணவர்களை வந்து எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கக்கூடிய கொள்கை எனக்கு கிடையாது, இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாணவனையும் அவங்க தாய் தந்தை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு இன உணர்வு. ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை என்பது இது வந்து ஒரு பாரம்பரியமான விளையாட்டை இது பண்ணக்குள்ள இதில் வந்து எனக்கு வந்து மாணவர்களை தூண்டி விட்டு அவங்கள வந்து போலீஸ் அடி வாங்க வச்சு அவங்கள ரத்தம் சிந்து, அவங்க சிந்தக்கூடிய ஒவ்வொரு சுற்றி ரத்தமும் சிந்திட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி இந்த தூண்டி விட்டு அதில் தூண்டில் போடக்கூடிய அரசியல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல லட்சியங்களுக்கு, நல்ல கொள்கைகளுக்கு, உணர்வுகளுக்கு அவங்க போராடணுமே தவிர மாணவ செல்வங்கள் நல்லா படித்து எதிர்காலம். இன்னைக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு உண்மையிலே வாட்ஸ்அப், அது இது, ட்விட்டர், ஃபேஸ்புக், இந்த பையங்களுடைய இந்த உணர்வு, சில இந்த மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் வயசாயிட்டாங்கன்னு தான், அவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியல, வயசாயிட்டாங்களா இல்லை வந்து என்ன வழின்னு தெரியாமல் இருக்காங்க. தமிழ்நாட்டு இளைஞன் மாணவ சமுதாயமே நீ பொங்கி எழுந்துனதை பார்த்தா, என் மகன் சிம்பு சொன்ன பாரு, உன்னெல்லாம் பார்க்குற போது மாணவ வச்சுங்களே, என் மகன் சிம்பு கொடுத்த குரல் மாதிரி நீ திரண்டு வந்து குரல் கொடுத்த பார்க்க போதும். இன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்ல இந்த இளைய சமுதாயத்துக்கு, இந்த சமூக வலைத்தளங்களை கையில் எடுத்துட்டு சக்தியோடு பொங்கி எழுந்த இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு, மாணவ சமுதாயத்துக்கு, மானமுள்ள மாணவ சமுதாயத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, எம்எல்ஏக்கள்லாம் வந்துட்டு இது போன்ற மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதுல வந்துட்டு அதிகமா இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா மௌனமே சாதிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்க சாதிக்கிறாங்க மௌனம். காரணம் அவங்களுக்கு எது மேலேயோ கவனம். பதவி போயிடக்கூடாதுன்னு ஒரு சலனம், பதவியை காப்பாத்திக்கணும். அவங்க செஞ்ச கரையெல்லாம் மறைக்கிறது தான் கரை வெட்டியை கட்டுறாங்களோ என்னவோ, என்னோட ஃபீலிங்கே தான். நீங்க அதிமுக மற்றும் திமுக கட்சிகளை வந்து அங்க வகித்திருக்கீங்க. இந்த நிலையில வந்துட்டு இப்போது முழு நேர அரசியல்ல ஈடுபட போறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடையது பாத்தீங்கன்னா மொழி உணர்வு, அப்புறம் இன உணர்வை பத்தி அதிகமா நீங்க பேசக்கூடியவர். இந்த இரண்டு கட்சிகளும் மொழி உணர்வும் இன உணர்வும் இல்லாததுனால் இப்போது நீங்க முழு நேர அரசியல்ல ஈடுபட முடிவெடுத்திருக்கீங்களா? இப்படி கேட்டுன்னா நீங்க வரலாற்றை புரட்டி பார்க்கணும், அதிகமா பேச முடியாது. ஈழத்தமிழர் பிரச்சனை இல்லை, திமுக ஆட்சிக்கு வரணும்னதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு 3 உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கலன்னு சொல்லி என்னை தூக்கி எறிஞ்ச கலைஞர் தமிழ்நாட்டில் போய் நான் ஒரு 9 தொகுதியில் நிற்க போறேன் ஏன்னு கேட்டால் அதிமுகவில் போய் கூட்டணி பேசணும், எனக்கு 9 சீட்டு கிடைக்கல, அம்மா கூட்டணி பேசணும், அம்மாவால் அழைக்கப்பட்டு காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தென்றதில் அம்மாவால் அழைக்கப்பட்டு சென்று பேசி அதிமுகவின் இடைத்தேர்தலில் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி வெற்றிக்கு காரணமாக ஒரு சின்ன பங்கு இருந்த டி ராஜேந்தர் லட்சிய திமுகவை அடைச்சு சட்டமன்ற தேர்தல், அப்ப நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு அம்மா பேசுறாங்க, நாங்க 9 சீட்டு கேட்டோம், கொடுக்கல, சுயமரியாதையோட வெளில வந்தேன். வெளியில வந்து தனியா நிப்பண்ண என்ன லட்சிய திமுக 225 தொகுதியில் தம்பியின் ஆதரவு வேண்டும் அப்படின்னு கலைஞர் கேட்டு வாங்கி போய் பேசி அவரோட ஆட்சி அமைஞ்சு அதுல மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவின்னு ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான பதவி கொடுக்கப்பட்டப்ப ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் துரோகம் கலைஞர்கிட்ட சுட்டி காட்டினேன். அவர்கிட்ட நம்ம வந்து இந்த காங்கிரஸை இந்த நேரத்தில் தட்டி கேட்கலன்னா தமிழினத்துக்கு பெரிய களங்கமாயிடும். கலைஞர் அவர்களே, தயவு செய்து நீங்க எல்லார்ட்டையும் ராஜினாமா கடிதத்தை வாங்கி இந்த காங்கிரஸை த்ரெட்டன் பண்ணுங்க, காங்கிரஸை அடக்கி வைங்க. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் பிரபாகரன் மேல உள்ள தனிப்பட்ட கோபத்தால தமிழ் இனத்தை காவு கொடுத்துடக்கூடாது. மாவீரன் பிரபாகரன் கட்டி வளர்த்த அந்த உணர்வை, அந்த ஈழத்து உணர்வை மங்கிட செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அனைத்து கலைஞர் கூட்டம், அனைத்து கட்சி கூட்டத்தில் உணர்வு பொங்க கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசினவன் டி ராஜேந்தர். என்ன பலன்? நான் தான் ராஜினாமா பண்ணேன், எல்லாரும் ஏமாத்திட்டீங்களே. என் தமிழ் இனத்தை வெள்ளக்கொடி ஏந்திட்டு வாடான்னு சொல்லிட்டு சமாதான கொடி ஏந்திட்டு போன என் தமிழனை கொன்னு புதைச்சிட்டாங்களே. கடற்கரை ஓரத்தில் படுத்துக்கிட்டு உண்ணாவிரதன் கலைஞர் நடிச்சிட்டாரு. எப்படியெல்லாம் கலைஞரை
தமிழினத்தின் தலைவன் நம்பியிருப்பேன். எப்படிங்க மனசு தாங்கும்? எப்படி நெஞ்சு பொறுக்கும்? காங்கிரஸ் அன்னைக்கு எதிர்த்தவன், காங்கிரஸோட கை கோத்த திமுக இன்ன வரைக்கும் கூட்டு சேரல, பக்கம் கூட போகல. மானஸ்தான், சுயமரியாதையோட வாடுறேன். அது ஒரு பக்கம். அவங்க சரி, அண்ணா திமுக இன்னைக்கு காவேரி பிரச்சனையா நம்ம கர்நாடகா எதிர்த்து போராடுறாங்களேன்னு அவங்களுக்காக குரல் கொடுத்தேன். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் உடன் நம்ம ஆதரிச்சேன். உணர்வு பூர்வமா எந்தெந்த நல்ல பிரச்சனைக்கெல்லாம் ஒரு அம்மா உணவகத்தில் சாதாரண ஏழை கூட இவ்வளோ குறைச்ச செலவில் உணவு போடுறாங்களே, ஒரு கோயில் எல்லாம் அன்னதான திட்டம் போடுறாங்களே, ஒரு தண்ணீர் கூட இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. நம்மளுடைய நல்ல விஷயங்களை மட்டும் பாராட்டினேன். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் டம்படக்கா ஜால்ற தட்டினதே இல்லை. அது லட்சிய திமுக லட்சியமே இல்லை. பெட்ரோல் டீசல் வேலை மத்திய அரசு எதிர்த்துதா? எங்களுடைய கட்சி எங்களால் ஒரு சின்னமே இல்லாத கட்சியாக கூட இருக்கலாம், சின்ன கட்சியாக இருக்கலாம், ஆனால் நல்ல எண்ணம் கொண்ட லட்சிய திமுக போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனையா போராடிக்கிட்டு இருக்கேன். ஈழத்தமிழர் பிரச்சனையா போராடிக்கிட்டு இருக்கேன். மக்களோட அடிப்படை ஜீவாதார உரிமைகளுக்கு என்ன பிரச்சனைனாலும் போராடும். மத்தியில் இந்திரா காந்தி காலத்து ஆட்சியிலேருந்து போராடுறேன். இந்திரா காந்தி இருந்தாருன்னா, விபி சிங் இருந்தாருன்னா, சந்திரசேகர் கட்சி ஆட்சி இருந்தாருன்னா, யாரோட ஆட்சி இருந்தாருன்னா, மன்மோகன் சிங் நரசிம்மராவ் ஆட்சி இருந்தாருன்னா, மன்மோகன் சிங் ஆட்சி இருந்தாருன்னா, ராஜீவ் காந்தி இருந்தாருன்னா, சோனியா காந்தி இருந்தாருன்னா, ராகுல் காந்தி இருந்தாருன்னா, எந்த காந்தி இருந்தாருன்னா, போராடுறேன்ல, போராடுவோம்ல. 3 முதலமைச்சர் எடுத்து தமிழ்நாட்டில் போராடி இருக்கேன். அரசியலுக்கு டிஆர் ஒன்றும் புதுசு இல்லையே. தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இவரு சொல்றாரு எம்ஜிஆரின் மீது பாசமா இருந்தாரு. ஏமா அந்த அம்மாவை சட்டசபையில் சேலையை அவுத்து விட்டு மானபங்கப்படுத்தினார் துரைமுருகனை வச்சுட்டு தலைவர் கலைஞரோட ஆட்சியில். அன்றைக்கு அந்த அம்மாவுக்காக திமுக விட்டு வெளியேறி இந்த டி ராஜேந்தர் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி கூட்டம் பேசினேன். அன்னைக்கு யாரா பேசியிருப்பீங்களா? ஒரு 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 சிங்கம், ஒரு வேங்க, ஒரு புலி. என் வீட்டை கல்லால் அடிச்சாங்க, கட்ட வீட்டே இடிச்சாங்க. கட்டிய வீட்டை இடித்தாலும் யாருக்காலையும் பிடிக்க மாட்டேன்னு போறான்னு தமிழன். யாருக்கா தில் இருந்ததா? சரி, அப்படி சட்டசபையில் சேலை பிடிச்ச அம்மாவுக்கு ஆக ஆதரிச்சு குரல் கொடுத்த டிஆர் தான். ஆனா நம்மகிட்ட ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் நிக்கல. வருகூர் தொகுதியில் நம்ம எதிர்த்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட இதனால வீசப்பட்ட அனுதாபாலயை மீறி 40,000 ஓட்டு வாங்கின துணிச்சக்கார ராஜேந்தர் தாயக மறுமலர்ச்சி கழகத்தில் தண்டவாளமே இல்லாத ஊர்ல ரயில் இன்ஜின் ஓட்டுன போராளி, தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்த போராளி. ஏன் எம்ஜிஆருடைய மக்கள் திறன் புரட்சி நடிகை எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் கலைஞர் கைது செய்யப்பட்டு கைது விட போட்டிருக்காங்க. கலைஞரால் வெளில வர முடியல. கலைஞரை விடுதலை செய்ய கூறி போராட்டம் நடத்தின. பாண்டி பஜார்ல ஊர்வலம், அதில் தர்ணா, போலீஸ் தெட்டி அடி கெடுப்புட்டி தர்ணா பண்ண இந்த தமிழன் நடு ரோட்ல உட்காந்து. அன்னைக்கு எங்க போச்சு? அன்னைக்கு எந்த மாவீரன் வந்தாங்க? வரல. ஏன்? அம்மாவுடைய ஆட்சியில் கலைஞர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தார் கலைஞர். அன்னைக்கு போய் சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல அந்த காரை விட்டு இடிச்சிட்டு திமுக காரன் சாதாரண போறான்னு அந்த போராட்ட உணர்வு என்னைக்கு டிஆருக்கு போராட்ட உணர்வு குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த நாட்டில் போலிகளுக்கு பூமாலை போடுவீங்க, உண்மையை ஓரம் கட்டக்கூடிய உலகம். ஆனாலும் ஆண்டவனை நம்புறேன், அரசியல் நம்பி டிஆர் இல்ல, ஆண்டவனை நம்புற ஆன்மீகவாதி. அதை மீறி தான் அரசியல்வாதி. அதர்மத்தின் பக்கம் போக மாட்டேன், தர்மத்துக்காக நிற்பேன். அநியாயத்தின் பக்கம் போக மாட்டேன், நியாயத்துக்காக நிற்பேன். பொய்க்கு பூமாலை போட போக மாட்டேன், பொய்க்கு பூமாலை போட மாட்டேன், பூமாலை பாட மாட்டேன், பாமாலை தட்டி கேட்கிறவனா இருப்பேன். அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்று கட்சியாக இருக்குமா உங்களுடைய லட்சிய திமுக? சொன்னாலும் சொல்லாட்டி இன்னைக்கு சொல்ற எழுதிங்க, நிமிஷம்ல ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு திமுக யாரு செயல் தலைவர்? இன்னைக்கு சொல்றாரு அவரு, பொன் ராதாகிருஷ்ணன் நான் ஜல்லிக்கட்டை நடத்துவேன் என்று சொன்னார், அதை நான் நம்பினேன், தலைவர் நம்பினார். ஹே, அறுக்கிறவன் சொன்ன ஆடு நம்புனா அது அறிவாளித்தனம் அல்ல, அது அறிவீனம். அறுக்கிறவன் சொல்றது ஆடு நம்பலாம், அரசியல்வாதி நம்பலாமா? பொன்னாரு சொன்னாராம், நீ நம்பினது வார்த்தை, வார்த்தையை நம்பாத தமிழரோட வாழ்க்கையை நம்பணும். நீ இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர், பேசு. ஏன் சட்டமன்றத்தில் பேச முடியல? ஒரு பக்கம் திமுகவின் கலைஞரை தவிர யாரையும் தலைவரா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன. திமுக எல்லாரும் நிக்கலாம், டி ராஜேந்தர் வெளில நிக்கிற
சுயமரியாதையோட லட்சிய திமுக நிக்கிற. என்ன உனக்கு அரசியல் வரலாறு தெரியும்? புட்டி பாப்கார்ன் மேய்ப்ப மைக்க பிடிச்சு ஒளிபுரிக்க பிடிச்சு நீயும் பேசணும், நானும் பேசுறேன். டிவில டிஆர் பேசினா டிஆர்பியா இல்லையா? லைவ்ல போடுறாங்களா இல்லையா? ஒரு பக்கம் செயல் தலைவர் ஸ்டாலின் இவரு மைக்கு பிடிக்கட்டும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அந்த அம்மா சசிகலா அம்மா அவங்களும் மைக்க பிடிக்கட்டும், இல்ல வேற யாரு வேணாலும் மைக்க பிடிக்கட்டும். ஒரு பக்கம் ஸ்டாலின் திமுக மைக்க பிடிக்கட்டும், சசிகலா அந்த அதிமுக பிடிக்கட்டும், யார் வேணா பண்ண. நடுவுல லட்சிய திமுக புட்டிப்ப மைக்க பிடிச்சு திணறவங்களே அரசியல் பண்ணுன்னு சொல்லும் போது டி ராஜேந்தர் பார்த்தா மைக்கே திணறும். மைக்கே மயக்கம் வரும், மைக்கே டிஆர் மேல ஒரு இஷ்டம் வரும். இது தன்னம்பிக்கை, இது தன்னம்பிக்கை நிலக்கணும், இது இல்ல தலைக்கணும். தமிழ் தாய வணங்குறேன். குடிச்சது தமிழ்பால், குடித்த தாய்ப்பால் அது தமிழ்பால், அந்த நினைப்பால் அந்த துடிப்பால். களம் இறங்குவன் களம். என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். எங்க கிட்ட இருக்குது லட்சியம். அன்னைக்கு திமுகவை தூக்கி நிறுத்தினது டிஆர் மன்றம், இன்னைக்கு டிஆருக்கு பின்னால எஸ்டிஆர் மன்றம். வருவோம். என் அப்ப முருகன் இருக்கக்கூடிய இடம் குன்றம், நான் நம்புறது சிம்பு மன்றம். எதையும் தாங்கும் இந்த நெஞ்சம். தீக்க வேண்டிய விதத்துல தீப்பேன், யாருக்கு வஞ்சந்திக்கணும் தீப்பேன். உங்களுடைய முழு நேர அரசியல் வாழ்க்கையில் வந்துட்டு மத்திய அரசு பிரச்சனைகளை அதிக அளவில் கையில் எடுத்துக் கொள்வீர்களா, இல்ல இப்போது உள்ள சூழ்நிலையில் தமிழக பிரச்சனைகளை முதலில் கையில் எடுத்தீர்களா? ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னா அது தமிழ்ல பண்ணான்னா, தெலுங்குல பண்ணான்னா, இந்தியில பண்ணான்னா, இங்கிலீஷ்ல பண்ணான்னா அர்ச்சனை தான். எந்த பிரச்சனைக்கும் போராடுவேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இன்னைக்கு வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட நினைவு பிறந்த நாள். அதுக்கு காலையில் நினைவு இல்லத்துக்கு போகணும். நினைவு இல்லத்துக்கு போய் எங்கள் மாலை போட்டேன். நான் இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங்கு, தனியார் தொலைக்காட்சியில் இன்னைக்கு எனக்கு ஒரு ஷூட்டிங்கு. அதுக்கு போய் அவ்வளோ நேரம் இன்னைக்கு காலையில் ஷூட் பண்ண ஆரம்பித்தா நாளைக்கு காலையில் வரைக்கும் ஷூட்டிங் போகணும், பேசணும். ஆனால் இதை மீறி காலையில் எழுந்திருச்சு என்னுடைய கட்சி தொண்டர்கள்லாம் வடசென்னை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளர் கை சுரேஷ் புறப்பட்டு வா, இம்ரான் புறப்பட்டு வா, மூசா புறப்பட்டு வா, முரளி புறப்பட்டு வா, எத்தனை தொண்டன் இன்னைக்கு காலைல பாருங்க. அப்படியே கருப்பு சிவப்பு நீரில் கொட்டி பறகுது. கருப்பு சிவப்பு நீளம் லட்சிய திராவிட முன்னேற்ற கழக கொடு என்னோட தொண்டன் அப்படியே பைக்கு பட்டா பறகுது. வண்டியில் ஏறி புறப்பட்டு எம்ஜிஆரோட நினைவு வெள்ளத்தில் போய் இது பண்ணி எம்ஜிஆர் மக்கள் தலை எம்ஜிஆர்கிட்ட சூழ் இறைத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டேன். மெரினா பீச்சில் மாணவர்கள்லாம் இது பண்ணுறான். அப்பா மாணவர்களெல்லாம் அங்கே தடியடி நடத்திடுவாங்க போல இருக்கு. என் பையன் பண்ணுறான், என் பையன் குரல் ஃபோன் பண்ணான், மாணவர்களுக்காக போய் குடுப்பா குரல் அப்படின்ற துட்டிக்கிறான் என் பையன் குரல். என் பொண்ணு தமிழ் இலக்கியா, அப்பா மெரினால மாணவர்கள் இருக்காங்க, அண்ணா போக முடியுமோ இது பண்ணும், நீங்கள் போயிடுங்கப்பா, அண்ணா சார்பா நீங்கள் போய் நில்லுங்கப்பா, புறப்படுறேன், போய் நிற்கிறேன். அங்கே போராட்டத்துக்கு நடுவில் போலீஸ் இறங்கினா நாங்கள் போலீஸ் தடியடி பண்ணி என்ன வேணா பண்ணு கெட்டுப்பிட்டி, நான் இறங்குவேன், உள்ள போவேன். சும்மா ரோட்டு ஓரத்தில் ஜில்சா வேலை கட்டுறவெல்லாம் கிடையாது டிஆர். இதெல்லாம் சலசலப்புக்கு அஞ்சாத சிங்கம். இதெல்லாம் புறநானூற்று வரிகளை எடுத்து முடுங்கின புலி. இது வரட்டு புலி இல்ல, இது வணங்கா புலி, இது அசரா புலி, இது அசுர புலி, இது தமிழ் புலி, இது தன்னம்பிக்கை புலி, இது தளராத புலி. உள்ள கூட்டத்துக்குள்ள போனேன், மாணவர்கள்ட்ட ஆறுதலா பேசினேன், வந்தேன், கொடுத்தேன் பேட்டி, அது முடிச்சேன். அதாவது ஷூட்டிங் களத்துக்கு வந்துட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் நீசம்ல ஒரு லைவ் ஒன்று. இது உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்தே தீரணும். அலங்காநல்லூர் அது இது மாணவர்கள் மேலே இந்த ஆட்சி கெட்டுப்பிடி நடத்தி இந்த துணைநிலத்தில் இந்த ஒரு பேட்டி, ஸ்பெஷல் பிரத்யேக பேட்டி கொடுக்கணும். நேற்று யாருமே இது கூட இந்த பேட்டி கொடுக்கறத நேற்று யாருமே சில பேர் காட்ட தயங்கும் போது அவர் ஒரு தன்மானத்தோட, ஒரு சுயமரியாதை உணர்வோட, ஒரு துணிவோட, ஒரு அந்த மாணவர்களுடைய என் தமிழ் இன மக்களின் அடங்காநல்லூர் மக்களோட உணர்வை பிரதிபலிச்ச இந்த நியூஸோனுக்காக இப்போ கொடுத்துட்டு இருக்கேன் பேட்டி. இதுக்கப்புறம் போய் ஷூட்டிங் நடக்கணும். ஒரு பக்கம் நடிப்பேன், ஒரு பக்கம் அரசியலுக்காக குரல் கொடுப்பேன். முடியும். இப்போ முழு நேர அரசியல்ல நீங்க ஈடுபட இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்துட்டு நடிகர் சிலம்பரசனும் உங்கள் அரசியலில் உங்களோடு சேர்ந்து களம் காணுவாரா, அரசியல் களம் காணுவாரா? இது வந்து என் பையன் சிலம்பரசன் கேட்க வேண்டிய கேள்வி. நான் சிலம்பரசனுக்கு ஃபாதர்,
என்னுடைய சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் தோழர்களுக்கு காட்ஃபாதர். அந்த இளைஞர்கள் என்னை நம்புகிறார்கள். என்னை நம்புபவர்கள் என் பின்னால் என் பையன் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் எங்கள் சிம்பு மாதிரி நானும் சொல்கிறேன். அவங்கெல்லாம் முன்னால் திரண்டு நின்னா பின்ன என் பசங்களை என்னுடைய ரசிகர் மன்ற தோழனும் என் கட்சி தோழனும் போலீஸ் ஸ்டேஷனா அது எந்த பிரச்சனை இருந்தாலும் டிஆர் பேசுவேன். ராத்திரி எத்தனை மணிக்கு என்னோட கட்சிக்காரன் குரல் கொடுத்தானே என்ன அப்படின்னு ஃபோனை எடுத்து பேசக்கூடியதுன்னா என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. எங்கள்கிட்ட ஜனபலம் இருக்குது, எங்கள்கிட்ட மனபலம் இருக்குது, எங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் மீறி ஜாதக பலம் இருக்குது, கொஞ்சோண்டு இல்லை பணபலம். அதுக்காக தான் இப்போ கூட இந்த தனியார் தொலைக்காட்சியில் நடிக்கிறேன். கவன் படத்தில் கேவி ஆனது டைரக்ஷனில் ஏஜிஎஸ் தயாரிப்பில் விஜய் சேதுபதியோடு நடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் படம் வருது. படத்தை ஒத்துக்கிட்டு நடிப்பேன், ட்ரம் அடிப்பேன், ஏன் மியூசிக் அமைப்பேன், இசையமைப்பேன். ஏன்னா நிறுத்தி வச்சுருந்தேன். இளைஞர்களோட இப்போ போய் பாடினா பார்த்திபனோட கோடிட்டு நிறங்களை பாடினாக்கா பாட்டு ஹிட்டு, கவலில் பாடினா ஹிட்டு. இதை இப்போ 7 நாட்கள்னு ஒரு படத்தை போய் பாடினேன். அது அவ்வளோ லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன். பாடணுமா பாடுறேன், இசையமைச்சு தரணுமா வாங்க இசையமைச்சு தருவேன், பாட்டு எதுமா எழுதுறேன், ட்ரம் அடித்து கச்சேரி பண்ணுமா பண்ணுறேன், கட்சியை வளர்ப்பேன். இது லட்சியம். லட்சிய திமுக வளர்ப்பேன். திமுக அதிமுக நடுவில் பூந்து வரும் லட்சிய திமுக. ஒரு சில நடிகர்கள் மட்டுமே வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பா ஆதரவு குரல்களை எழுப்பி வராங்க. ஆனா வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல முன்னணி நடிகர்கள் இருக்காங்க. அவங்கள இது குறித்து எந்த ஒரு குரலும் எழுப்பவில்லையே. இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? அவங்கெல்லாம் பற்றி பேசுறது யார் பேசுனாங்களோ பேசுனவங்களை பற்றி மக்கள் பேசுகிறாங்க. பேசலன்னு சொன்னால் அவங்கள சின்ன ஏதோ படம் நடித்தாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா படத்தை போய் பார்த்துட்டு கைத்தட்டுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற காசு கொடுத்து படம் பாருங்கள். அதுக்கு மேலெல்லாம் நான் பேச மாட்டேங்க. எல்லாரும் இது வந்துடாது. இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் கேள்வி கேட்குறீங்க, எந்த பேப்பரில் எதை எழுதி வச்சுனேன். சில பேருக்கு ஆண்டவன் சிலது கொடுக்குறான். யாருக்கிட்ட துணிச்சல் இருக்கோ, யாருக்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கோ அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். யார் அந்த எங்களுடைய இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ, அரசியல் கட்சியெல்லாம் மீறி அரசியல் கட்சியோ சினிமா நடிகர்களோ யாரோ ஒரு கூல் சுரேஷன் ஒரு நடிகன் கூட உணர்வோட அன்றைக்கி நின்னார். எங்களுக்காக யார் நின்னார்களோ அன்றைக்கி அந்த ராம் இயக்குனர் கூட நின்றார். அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் அந்த ஐடி என் பையன் சொன்ன மாதிரி ஐடி நிறுவனத்திலலாம் வேலை செஞ்சால் அவங்களுக்குலாம் தமிழ் உணர்வு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு இங்கிலீஷ் பேசிட்டு ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சால் கூட ஹைடெக்காக இருந்தால் கூட அந்த தமிழ் உணர்வுக்காக அத்தனை பேருக்கும் அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி. இதில் அரசியல் இதெல்லாம் மீறி தமிழ் ரத்தம், இந்த தமிழ் அன்னை போட்ட சோறு தான். நீ சினிமாவில் நடித்தாலும் சரி, சின்ன திரையோ வண்ணத்திரையில என்ன சம்பாதிச்சாலும் தமிழ் தாய் போட்ட சோறு. இந்த தமிழோட பேரை வச்சு அதுலாம் நாங்கள் வாங்கணும்னு நினைக்கல பேர். அப்படி வாங்கணும் பேர் அப்படிலாம் பேர் வேணும்னு நினைக்கிறது தான் ஒன்று டிஆர், நாம் பெத்த எஸ்டிஆர். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ களத்துல இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன சார்? அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்க ரொம்ப ஆட்சி என்றால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டுப்பிடியா இருக்கும், தடியடிலாம் இருக்கும். பார்த்து நடந்துங்க, உணர்வை வெளிப்படுத்துங்க. உணவுக்காக வாடுறது மட்டும் மனிதன் இல்லை, நீங்கள் உணர்வுக்காக வாடுங்க. உங்களோட உணர்வை மதிக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க, நீங்கள் அடையாளம் காட்டுங்க, போகிறோம். மீதெல்லாம் நாங்கள் போராடுறோம். ஏன்னா தெருவில் இறங்கி நான்லாம் போராடுறதுக்கு ரெடியானவன். சென்ட்ரல் ஜெயில் வாசலா நான்லாம் சிறைச்சாலையா எதாக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு நான்லாம் இருக்கிறேன். நான் போராடுறேன், உங்களுக்காக நான் போராடுறேன். உங்களோட உணர்வை நான் மதிக்கிறேன். உங்களுக்கு என்னன்னாலும் நான் நிற்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்து நடந்துங்கப்பா. ஏன்னா உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் புள்ள, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்துடக்கூடாது தொல்லை. இதுதான் ஒரு சிம்புவுடைய தந்தையா. உங்களையெல்லாம் நான் பெற்றெடுக்காத தந்தையாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வயசில் மூத்தவன் ஒரு அண்ணனாக சொல்கிறேன், ஒரு மூத்த தமிழ் மகனாக சொல்கிறேன். பத்திரமா இருங்கப்பா. நீங்கள் தான் இந்த நாட்டின் கண்மணிகள்.